இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு இலக்கு வேண்டும், ஒரு குறிக்கோள் வேண்டும். ஆனால் அநேக நேரத்தில் நாம் எங்கு போகிறோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே மனிதனுடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் முடிந்து விடுகிறது. இங்கு பரிசுத்த பவுல் அழகாக எழுதுகிறார், வயதான நாட்கள் வந்தபோது கூட எல்லாம் அடைந்தாயிற்று, எல்லாம் போதுங்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிறைவுக்குள் அவர் வரவே இல்லை. இன்னும் நான் தொடர்ந்து ஓட வேண்டும், இன்னும் தொடர்ந்து ஆண்டவருக்காக நியமித்திருக்கிற காரியங்களை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று அதில் அவருக்கு ஒரு தாகம் இருந்ததை, ஒரு தாக்கம் இருந்ததை இந்த இடத்திலே பார்க்க முடியும். அதனால் தான் சொல்கிறார், பின்னானவைகளை நான் மறந்து விடுகிறேன், முன்னானவைகளை நாடி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்கள், இழப்புகள், வேதனையான அனுபவங்கள், அதே நினைச்சு சிந்திச்சுட்டு என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சுத, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சுத, இப்படி என் நிலைமை ஆயிடுச்சுத, என் எதிர்காலம் நீ அவ்வளவுதான் இல்லை, அதே நினைத்து கொண்டிருப்போமானால் முன்னாக போக முடியாது, லக்கை நோக்கி தொடர முடியாது. அதுல நிறைய டைவர்ஷன், நிறைய காரியங்களிலே பாதை மாறிவிடுவோம். ஆனால் லக்கை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பாதை வைத்திருக்கிறார். தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். உலக மனிதர்கள் ஒருவேளை சொல்லலாம், கல்லறையை நோக்கி எல்லோரும் போகிறார்கள். இல்லை, கல்லறை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நோக்கித்தான் நாம் சொல்லுகிறோம். கல்லறையோடு வாழ்க்கை முடிந்துவிட போவதில்லை. அதற்கு பின்புதான் உண்மையான ஒரு வாழ்வு ஆரம்பிக்கிறது. அதுதான் மறுமை, ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை. சோ அதை நினைத்து அதற்கு நான் போக வேண்டும், அதில் பங்கடைய வேண்டும் என்கிற சிந்தை ஆழமா நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாகவே சாதிக்கிறவளாய் மாறிவிடுவோம். இன்று நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய லக்கு தான் என்ன? ஆரம்பத்தில் அழகாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை, திட்டத்தை செய்வதற்கு அர்ப்பணித்த அநேகருடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் காரியங்களினாலே, பாடுகளினாலே அல்லது உலகத்தின் தேவையில்லாத காரியங்களிலே கூட பாதை மாறி போகிறதை பார்க்க முடிகிறதே. சற்று யோசித்து பார்ப்போம். அழகிய காடு ஒன்றிலே நிறைய மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அதுல ஒரு நாள் ஒரு புலி ஒரு மானை பார்த்து துரத்த ஆரம்பித்தது. எப்படியாவது அந்த மானை இன்னைக்கு வேட்டையாடி அதை உணவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேகமாய் துரத்தி போகும்பொழுது இடையில ஒரு நரி வந்தது. உடனே அந்த மானை விட்டு நரியை துரத்த ஆரம்பித்தது. புலி பின்தொடர முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதுக்கு இடையில ஒரு முயல் வந்ததாம். முயலை பார்த்த உடனே நரியை துரத்துவதை அந்த புலி விட்டு முயலை துரத்தினதாம். முயல் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, தன்னுடைய ஜீவனை எப்படியா காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று. இடையில் ஒரு எலி வருகிறது. உடனே அந்த புலியினுடைய கண்கள் எலியின் மேல் விழுகிறது. எலியை துரத்துகிறது. கடைசியில் எலி போய் தன்னுடைய அந்த வலையிலே போய் உள்ளே புகுந்து கொண்டு ஒளித்துக் கொண்டது. அதன் முன்பாக வந்து நின்றதாம். அதற்குள்ள அந்த புலியால் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவதான் யோசித்ததாம், நான் மானை துரத்தினேன், ஆனால் இடையில நரி வந்ததுனால என் டைவர்ஷன் என்று பாதை அங்க மாறிடுச்சுது. அடுத்தால முயல் வந்ததுனால மாறிடுச்சுது. கடைசியில் எலி வந்து எதுவுமே பிடிக்க முடியாம போச்சேன்னு சொல்லி துக்கத்தோடு திரும்பி போச்சான். இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் முடிவில் அப்படித்தானே, ஒன்றுமில்லாமல் பிரயோஜனமற்று போய் நான் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையில பல பகுதியை நான் வீணாக்கிட்டேன்ட்டு புலம்புகிற கூட்டத்தினை பார்க்கிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது.
கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு சொல்லி அல்ல. ஆண்டவர் விரும்பினதை செய்துவிட்டு அவரோடு கூட சந்தோஷமா என்னன்னைக்கு இருக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம இழந்துராம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நோக்கி பிரயாணப்படுவோம், பயணிப்போம். அந்த கிருபை கர்த்தர் நம்ம கொடுக்க விரும்புகிறாரு. அதனால நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க. சோர்ந்து போனீங்கன்னா திரும்ப எழுந்து கிரியைகளை நடப்பீங்க. அப்படியே முடங்கி கிடந்தீங்கன்னா தூசியை உதறிட்டு எழுந்து கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நடத்துவாருங்கிற நம்பிக்கையில முன்னேறி செல்லுங்க. லக்கை நோக்கி தொடருவோம். கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக அப்பா, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டும் நடத்தி வரீங்கப்பா. இவ்வளோ பாடுகள் தான், வேதனைகள் தான், காயங்கள் தான், கண்ணீர் தான். ஆனாலும் கரம் இருந்து நடத்துகிற, தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில லக்கை நோக்கி தொடர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. எந்த உலகத்தின் காரியங்களில் நாங்கள் பாதை மாறிவிடக் கூடாது. எந்த பொல்லாத மனிதனுடைய துர ஆலோசனைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்து அது எங்களை உண்மை விட்டு பிரித்து விடக்கூடாதப்பா. உண்மையே நோக்கி பார்த்து உம்முடைய பாதைகளை எங்களுடைய பாதைகளாய் மாறட்டும். அடிச்சவர்களை பின்பற்றி எங்களுடைய இலக்கை அடைய நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு தைரியம் கொடுத்து மீண்டுமாய் தட்டி எழுப்பி முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. பின்னானவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக. அற்புதங்களை செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆண்டோடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு லக்கை நோக்கி தொடருவோம். நிச்சயமாகவே ஒரு நாள் அதை அடைந்தே தீருவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பின்னானவை மறந்தேன் மறந்தேன் நான், கண்ணே என் இயேசுதான். பின்னானவை மறந்தேன் மறந்தேன் நான், கண்முன்னே என் இயேசுதான். பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்கா, பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்கா, லக்கை நோக்கி ஓடுகிறே, லக்கை நோக்கி ஓடுகிறே. எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காய் அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன்.